என்னதுமா இது டப்பா மாதிரி இருக்கு, முன்னாடி முட்டைக்கோஸ் வேற முழுசா இருக்கு. காய் வெட்ட போறியா என்ன? காய் செய்வோம், முட்டைக்கோஸ் பொரியல். இதுல என்ன கத்தியும் இல்ல, அந்த வேற எதுவும் இல்ல, இது என்ன டப்பாவா இருக்கு? இதுதான் நான் வாங்கின ஒரு புது கேஜெட். ப்ராடக்ட் இல்ல, கேஜெட் இது. என்னது அது? காய் செய்வதுதான்டா. ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அவன்கிட்ட. இல்லையே, வாங்கி ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். இதை வச்சு எப்படி செய்வ? அதெல்லாம் சீவலாம், சீவல் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஓ இதுவா? இதுவா? அதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த பிரிசம் அந்த இது அதுல வச்சுட்டு இப்படி காய் செய்வோம், உள்ளுக்குள்ள எடுத்துக்குவோம். இன்னொன்னு அப்படியே பிளேட் மட்டும் இருக்கும், அதுல செய்வோம். வெரைட்டியா வாங்கி வச்சு பார்த்தோம், ஒன்றும் வேலை கேட்கல. வரும்தான், செய்வனா வரும். பட் இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிளேட்ல வச்சு அது வலிக்கிட்டு போய் சீவும் போது கையை கீறி அது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கத்தியால கட் பண்றதுக்கு அலுப்பு. இது வந்துட்டு என்ன பார்த்தேன் அன்னைக்கு கடைக்கு போகும்போது, பார்க்கும்போது இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுவும் நீ வாங்குற விளையாட்டு சாமான்ல விளையாட்டு சாமான் தான். ஆமா, இதுவும் என்னோட விளையாட்டு சாமான். கிச்சன்ல நான் விளையாடுறப்ப வந்து விளையாட்டு சாமான். பாரு எப்படி பேசுறாவன்னு. இது விளையாட்டு சாமானா? அவன் தூங்கிட்டான், நீ சமைக்கிறது நான்வெஜ்ஜா இருந்தா என்ன எழுப்பி விடுமா அப்படின்பா. அப்படிலாம் இல்ல, தூங்குறவனா தான் இங்கேயே தூங்குவான். அவன் தூங்குற ரூமுக்கு போயிடுவான். அவன் தூங்கிட்டான் பாரு, நான்வெஜ்ன்னு சொன்னதுமே வெஜ்ஜுன்னு சொன்னதுமே தூங்கிட்டான் பாரு. நல்லா இருக்கா தம்பி? இது நல்லா இருக்கா இல்லையா? நீ தானே எல்லாத்தையும் சொல்லுவ, நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதாவது சொல்லுவீல, சொல்லு. நல்லா இருக்கா? வாயிலாம் கூட சொல்லு. அப்படியே முறைக்கிற தம்பி வாழாட்டு சொல்லிட்டேன். நல்லா இருக்கும், சூப்பரா படுத்துட்டான். இது வந்துட்டு ஒரு செட்டு பாரு. இது மேல இருக்கிறது தனி, கீழே இருக்கிறதெல்லாம் கிடையாது. இது மொத்தமா ஒரு பாக்ஸா இருக்கும். இது வந்துட்டு நான் ஒரு மால்ல வாங்கினேன். ரெண்டு சைஸ்ல சீவிக்கலாம், ஒரு சின்ன சைஸ் ஒரு பெரிய சைஸ். அதாவது காய் ஒண்ணுதான், சைஸ் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது வேகமா சீக்கிரம் முடியணும்னா பெரிய சைஸ். நல்ல பூ போல குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும், அப்படி மென்று சாப்பிட அழுப்பு போடுற பிள்ளைங்களுக்கு செய்யணும்னா இந்த இதில் சீவிக்கலாம். ரெண்டு மட்டும் தான், மற்ற வேற இதெல்லாம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு சீவுறது, வாழைக்காய் சீவுறது அதெல்லாம் இல்லை. இது ரெண்டு தான். இந்த காய் பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு அந்த மாதிரி ஏதாவதுனா சீவிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கப்பா. சீவுமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வேண்டாம், அவன் வேணான்னு சொல்லுவான். ஏன்னா இப்போ சிக்கன் மட்டன்னா இந்நேரம் தெரிச்சு விடாந்துருப்பான். சமைக்கவே வேணாம், செய்யவே வேணாம், அப்படியே கூட நான் சாப்பிட்றேன்ப்பா. பேப்பர்ல வரைஞ்சு கூட நான் திங்கிறேன்ப்பா. அந்த மாதிரி ஆளவ இந்த அடிக்கிறாடா அக்கா. சரி சீவோம். இப்போ இதை பெருசுல சீவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சீவும் போது இது அடியில் பாக்ஸ்ல வந்துடும். எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. அது அப்படியே என்ன செஞ்சிடலாம், இதை மட்டும் எடுத்து அலசிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை என்ன செய்யலாம், அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பாத்திரத்துல எதுவும் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. சீவு நானே அழுத்து சீவை பயந்துட்டு தான் இருக்கேன், கையை கீறிடுமோன்னு. அப்படி விற்க வச்சா கீறுதுன்னு பயந்தா இப்போ கீறுமோன்னு பயமா இருக்கு. வரமாட்டேங்குது கை செமையா வருது, சூப்பரா வருது. எங்க வருது? வரவே இல்லை. ஏன் வரல? வருதுன்னா பெப்பர் பன் மேலேயே இருக்கும். ஆமா, பார், இப்பொழுது பார், நன்றாக உத்து பார். எங்க ஒண்ணுமே இல்ல. நான் சீவினது 4 தான் சேவ் பண்ணேன். வெஸ்ட் இது வேஸ்டா? ஆமா, பாக்குறவங்க சொல்லுங்க, இது வேஸ்டா? ஆமா. இந்த இது நல்லா இல்லையா? இந்த பாக்ஸ் நல்லா இல்ல. இந்த பாக்ஸ் நல்லா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஓகே தானே? இந்த மாதிரி சீவிட்டு நம்ம வந்து பாக்ஸ்ல அது மாதிரி போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். வெளியில சிந்தாது செதறாது, அழகா முடிச்சிடலாம் இதுலயே. இவ்வளவு நல்லா இருக்கு. சரி வாங்க பாத்திரம் நம்ம வீட்டுல செய்யறவங்களுக்கு தெரியும், திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்கும்போது ஆசையா தானே இருக்கு. அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கும், நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சரியா? என் மனசு ஆறுதல். ஓகே, நாங்களும் தான் வந்து ட்ரெஸ் போடுறோம் புதுசு புதுசா. எங்களுக்கு தான் போடணும், எங்களுக்கு போடுற எங்களுக்கு தானே தெரியும் புதுசு புதுசா போடணும். நீ வாங்கி கொடுக்குறியா? அவனும் ஒன்னையதான் கேட்பான். அவன் என்ன கேட்க மாட்டான். திட்டிக்கிட்டே இருக்கா தம்பி, நல்லா இல்லைன்னு. நீ ஏதாவது கேட்குறியா? நீ சும்மா நீனும் சும்மா அப்படின்ப. இது நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கா சொல்லு. இதை எடுத்து என்ன செய்யும், இப்படி வச்சு இப்படியே செய்யணும்.
சீவனம் சூப்பரா வரும். இது என்ன சிக்கனா அது? இத போய் என்கிட்ட காமிக்கிற பெரிய நீ அதிசயம். மட்டன் எலும்ப சீவு நாங்க வந்து பாக்குறோம். நீ எலும்பு ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த இது பெருசுல சீவனம் பெருசு அப்பயும் சின்னதான் வருது. பெருசுல சீவனம் அப்ப சின்னதுல சீவனம் அப்படி வரும். வெறும் தண்ணி தான் ஊத்துமோ. சரி பண்ணு பாப்போம். அப்படியே இந்த ஆனியன்லாம் இது பண்றோம்ல அதுக்கு யூஸ் ஆகும் பாப்பா. ஜூஸ் எடுக்கிறோம், ஆனியன் ஜூஸ்லாம் எடுப்போம்ல நம்ம, அதுக்கு ரசத்துக்கு ஆமா அதை எடுப்போம். அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா வரும். செம்ம ஸ்லைஸ் அப்படியே பயங்கர நைஸா இருக்கு, பூ மாதிரி வருது. அப்ப என்ன சரி எடுத்து நம்ம ஜூஸ் புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். அது இதுல இருக்கு நல்லா அப்படியே என்ன சொல்றது ரொம்ப ஃபைனா இருக்கு. இது நல்லா கொஞ்சம் மீடியமா இருக்கு. நம்ம பொரியல் செய்யறதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செய்யறதுக்கு இது ஓகே. குழந்தைங்க வந்து ரொம்ப நைஸா இருக்கும்ல, வேக டக்குன்னு உடனே அவசரத்துக்கு சரசரசன்னு செஞ்சு டக்குன்னு போட்டு கிண்டினா வெந்துடும். நம்ம அவசரத்துக்கு செய்யறதுக்கு இது சூப்பரா இருக்கும். பொறுமையா டைம் இருக்கிறவங்க செய்யறதுனா கொஞ்சம் கத்தியால கட் பண்ணி செய்யலாம். அந்த வேகமா செய்யறவங்களுக்காக தான் இது. கொஞ்சோண்டு செய்வாங்க காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக, அவங்களுக்காக தான் இது. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. வாங்க வேணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கி. நீலாம் காலையில வெஜிடபிள் வச்சது கிடையாது. எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், உனக்கு டிஃபன் மட்டும் தான். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் செய்யறதுக்கு வாங்கினேன், நான் பார்த்தா பிடிச்சிருச்சு வாங்கிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா? நாங்களும் தான் பார்த்தோம், ட்ரெஸ் பிடிச்சிச்சு வாங்குறோம். நீ வீடியோக்கல என்ன அப்பாவே எவ்வளவு திட்டடி. அந்த காக்கருக்கு நீ வந்து தீபாவளியும் பொங்கலே தவிர ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கியா? பர்த்டேக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் வரும், அவ்வளவுதான். வருஷத்துக்கு 3 ட்ரெஸ் தான் காக்கருக்கு. எனக்கெல்லாம் அது கூட கிடையாது. ஏடா உண்மைடா. அடே யாக்கரே வருஷத்துக்கு 3 வாட்டி ட்ரெஸ் எடுக்கிறோம். ஆனா எத்தனை எடுக்கிறோம்? இந்த பையன் முதல்ல ட்ரெஸ் போடுறானா? அவன் போடுவான், நீ போட்டு விட்டா போடுவான். கொஞ்ச நேரம் போட்டிருக்கான், ஓடி போய் உச்சார்ந்து வச்சுட்டு அவன் நினைஞ்சு போச்சுமா அவுத்து விடுமாங்கிறான். வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கதான் இருக்குது. எனக்கு வேறதும் வாங்க தரல. போய் கீழால கட்டினாலும் இருக்காது, கசன்னு இருக்காது. அந்த முடி இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவசியமே கிடையாது. தம்பி உனக்கு ட்ரெஸ் வேணுமா? பத்தியா ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். அவன் தூக்கத்துல இருக்கா, நீ நல்லா இருக்க போது கேளு. தம்பி நீ நல்லா தானே இருக்க? பாரா தூக்கத்துல தான் இருக்கான். தூங்குறியா? குட் நைட்டா? குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லாமா? இல்லையே, தூக்கத்துல தான் இங்க இருக்கவே மாட்டானே முதல்ல. அவன் ஏதோ நான் செய்யறேன் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்து தூக்கத்துல தான் இருப்பான். என்னமோ அம்மா பண்றா, வேடிக்கை பார்ப்போம். ஏதாவது வந்து வித்த காமிக்கிறாங்க, பொருள் வித்த காமிக்கிறாங்க, வா பார்ப்போம் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காய் வெட்டத்தை செய்ய வந்தேன். அக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யறியா, வா பார்ப்போம் எல்லாருக்கும் சொல்லுவோன்னு சொன்னா. சரி நானும் வா சொல்லுவேன். தூங்கிட்டான் பாரு திருப்பி உன் கதையை கேட்டு. அதானா அடைச்சே, நீ கூட வேற ஏதோ பண்றேன்னு நினைச்ச. முடிஞ்சிச்சு அதான். இதை வச்சு சீவுனா எனக்கு வசதியா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அத ஒரு வாட்டி சீவுறதுக்குள்ள நீ 1000 வாட்டி திறந்துட்ட அந்த டப்பாவை. நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வச்சு சீவிட்டு முடிச்சிடலாம். எனக்கு இதை பார்க்கணும், இது எப்படி இருக்குன்னு. தெரியுதா? நல்லா இருக்கா? முட்டைக்கோஸ் பக்கத்துல நம்ம ஒரு பாக்ஸ், நல்லா அழுத்தமான பாக்ஸ் அடிச்சிருக்கு. சந்தோஷப்பட வேண்டியதான். சூப்பர்ல? சூப்பர். ஓகே. இப்படி வச்சுக்கலாம்ல, இந்த மாதிரி செய்யலாம்ல. அப்படியே செக்கில தான் கொட்டும். இல்லையே, அங்க பாரு ஒரு நைட்டில பாரு. இல்லப்பா, நான் வேணா அசைச்சிருக்கேன். கைதான் பயம் எனக்கு இந்த மாதிரி செய்யறது. கத்தியால கட் பண்ணிட்டே போயிடும் பேசாம. எனக்கு கை பயமா இருக்கும். என்னாச்சு? ஒன்னும் ஆகல. பயத்திலே செஞ்சா ஏதாவது ஆகும், அதனால தைரியமா இருக்கும். எது நடந்தாலும் சரி. முடிந்து விட்டது. முடிஞ்சிச்சா? இங்க ஒரு காக்கற ஒரு முடிஞ்சிச்சா? அப்ப சாப்பிடலாமா? சமைச்சுதான் சாப்பிடணும். அம்மா சமைச்சுதான் சாப்பிடணும். அம்மா காய் சீவி வேக வச்சு சாத்துல போட்டு காக்க குட்டி தருவாங்க. விடிஞ்சிரும் வரைக்கும் நான் போய் தூங்குறோமா. போயிட்டான். ஃபைனலா வந்து முடிச்சாச்சு. அவ்வளவுதான். மேலாப்புல தட்டு, உள்ளுக்குள்ளேயும் தட்டு வலிச்சு எடுத்துட்டு கீழே பாதி கொட்டிட்டு. கீழெல்லாம் ஒன்றும் கொட்டல, ரொம்ப ஓவரா பண்ணாத. முடிஞ்சிச்சு. முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கேரட் சீவிக்கலாம், பீட்ரூட் சீவிக்கலாம், இன்னும் என்னென்ன காயெல்லாம் சீவ முடியுமோ இந்த மாதிரி இதில் வச்சு. ஓகே, இந்த புது கேஜெட்
புது கேஜெட் வாங்கி இன்னைக்கு புது பொரியல். அடுத்த கேஜெட் என்னங்கிறது தெரியல. கடைக்கு போய் புதுசாக ஏதாவது பார்த்தோம்னா உடனே தூக்கிட்டு தானே உங்களுக்கு நான் காமிப்பேன் என்ன நான் புதுசாக வாங்கி என்னென்ன அட்டகாசம் பண்ணுறோன்னு. ஓகே, அந்த இது வாங்கிட்டு இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அது என்ன இப்படி போட்டிருப்பேன் ஆப்ரன் ஆப்ரானா ஆப்ரான் போட்டு நான் எந்த சமைச்சு காமிக்கல. அதை ஒரு நாளைக்கு போட்டு நான் கிச்சனில் எந்த அளவுக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க அதை எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து ஒரு செஃப் மாதிரி சமைக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டேன். செஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேஜெட்டில் மீட் பண்ணுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காக்கா போய் தூங்கிட்டான், அவனுக்கு செம தூக்கம். நான் சாப்பாடு போட்டு வேக வச்சு எடுத்து சாதத்தில் போட்டு கொடுக்கணும். புரட்டாசி மாதங்கிறதுனால இப்போதைக்கு இவனுக்கு இன்னைக்கு தான், நாளைக்கு ஏதாவது முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுத்தோம். ஓகே, பாய்.